மதுரையில் கத்தியை காட்டி மிரட்டி செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபரை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்யும் பரபரப்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. கத்தி முனையில் செயின் பறித்துவிட்டு சுதந்திரமாக சுற்றி வந்த நபர் கையும் களவுமாக சிக்கியது எப்படி? மதுரை TM நகரில் வசிக்கும் அபிராமி என்பவர் தனியார் மருத்துவமனையில் பணியாற்றி வருகிறார். கடந்த பிப்ரவரி 7ஆம் தேதி பகல் 12 மணி அளவில் வேலைக்கு புறப்பட்டுக் கொண்டிருந்தார். அப்போது வீட்டு வாசலில் நின்றிருந்த மர்ம நபர் அபிராமி வீட்டையே குறுகுருவென பார்த்து கொண்டிருந்தார். இதை கவனித்து பயந்து போன அபிராமி பக்கத்து வீட்டு முன்கதவை பூட்டிவிட்டு பின்புறம் வழியாக வெளியேற நினைத்து சென்றிருக்கிறார். ஆனால் அந்த மர்ம நபர் வீட்டின் பின்புறம் கத்தியுடன் தயாராக காத்திருந்தார். அபிராமி வந்ததும் அவரது கழுத்தில் கத்தியை வைத்து 6 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்து கொண்டு தப்பியோடியிருக்கிறார். இது குறித்து பாதிக்கப்பட்ட அபிராமி புதூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தனிப்படை அமைத்து போலீசார் குற்றவாளியை தேடி வந்த நிலையில் கத்தியை காட்டி சங்கிலி பறிப்பில் ஈடுபட்டது மதுரை மாவட்டம் சின்ன மங்கலக்குடியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என தெரிய வந்தது. இதனையடுத்து சுரேஷ்குமாரை தேடிய போது ஒத்தக்கடையில் உள்ள செல்போன் கடை ஒன்றில் சிம் கார்டு வாங்கிக் கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. மஃப்டியில் விரைந்து வந்த போலீசார் சுரேஷ்குமாரை கையும் களவுமாக சுற்றி வளைத்தனர். ஆனால் காவல்துறை பிடியில் இருந்து சுரேஷ்குமார் தப்பியோட முயன்றார். காவல்துறையினர் அவரை மடக்கி பிடித்து கைது செய்தனர். சுரேஷ்குமாரை பிடிக்கும் நேரடி CCTV காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. திருட்டு குறித்து சுரேஷ்குமாரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.